தத்துவ சித்தாந்தங்களை அடிப்படையாக கொண்டது. இப்பொழுது நாஸ்திகரும் ஆஸ்திகரும் கூப்பிட்டு இந்து மதம் கூறுவது சரியென்றால் இரண்டு சரியென்று தான் சொல்ல வேண்டும். அடுத்ததாக நான் சிவனை பார்த்தேன் என்று கூறுகிறார். நான் வைணவன், நான் வந்து பிரம்மாவை பார்த்தேன் என்று, விஷ்ணுவை பார்த்தேன். வைணவம் சைவமா வைணவமா? சைவம் வைணவம். சைவமா வைணவமா? என் கண்ணுக்கு சைவம் என்றால் பஞ்சபூதம், வைணவம் என்றால் நல்ல செயல். சைவம் என்றால் பஞ்சபூதம், வைணவம் என்றால் நல்ல செயல். ஒவ்வொரு அவதாரத்திலும் விஷ்ணு வந்து தீவிரர்கள் நல்லவர்களை காப்பதற்கு பல வழிகளில் நல்லது செய்தார், பல வழிகளில் செயல்பட்டார், நன்மைகள் செய்தார். உலகத்துக்காக நன்மை செய்தார், நல்லது செய்தார். அப்ப நல்ல செயல் வந்து வைணவத்துக்கு தான் பண்ணப்படுகிறது. பஞ்சபூதம் வைணவத்தில் நல்ல செயல் போட்டப்படுகிறது, சைவத்தில் பஞ்சபூதம் போட்டப்படுகிறது. என்னை பொறுத்தவரையில் நான் எல்லாவற்றிலும் சிவனையும் காணுகிறேன், விஷ்ணுவும் காணுகிறேன். சிவபக்தன் பஞ்சபூதத்தை மட்டும் காண்கிறான், ஒவ்வொரு உயிரிடமும் பஞ்சபூதத்தை மட்டும் காண்கிறான். வைணவன் ஒவ்வொரு விலங்கிலிருந்து நல்ல செயல்களை மட்டும் பார்க்கிறான். எனக்கு இரண்டும் தெரிகிறது. ஒரு உயிரிடமிருந்து பஞ்சபூதம் தெரிகிறது, அந்த உயிரிடமிருந்து நல்ல செயல்களும் தெரிகிறது. சைவம் வைணவத்துக்கு அப்பாற்பட்டு உங்களுக்கு நோக்கங்களை சிந்தியுங்கள். ஒரு உயிரிடமிருந்து பஞ்சபூதத்தை நீங்கள் பாருங்கள், ஒரு உயிரிடமிருந்து நல்ல செயல்களை நீங்கள் பாருங்கள். ஒரு உயிரிடத்திலிருந்து நல்ல பஞ்சபூதத்தை பார்த்தால் நீங்கள் சைவம், ஒரு உயிரிடத்திலிருந்து நல்ல செயல்களை பார்த்தால் நீங்கள் வைணவம். என்ன தவறு இருக்கிறது? ஒரு உயிரிடம் பஞ்சபூதத்தை பார்ப்பது என்ன தவறு இருக்கிறது? ஒரு உயிரிடத்தில் நல்ல செயல்களை பார்ப்பது என்ன தவறு இருக்கிறது? ஒரு உயிரிடத்தில் பஞ்சபூதமும் இருக்கும், ஒரு இடத்தில் வைணவமும் இருக்கும், ஒரு உயிரிடத்தில் நல்ல செயலும் இருக்கும். அப்படி என்றால் ஒரு உயிரிடத்தில் சிவனும் இருக்கிறது, ஒரு இடத்தில் விஷ்ணுவும் இருக்கிறார். அடுத்தது கடவுள். மதங்கள் தோன்றும். எனக்கு கடவுள், நான் அந்த கடவுளை பார்த்தேன், நான் இந்த மத கடவுளை பார்த்தேன், நான் அந்த மத கடவுளை பார்த்தேன், நான் பேயை பார்த்தேன், என் பேயை பார்க்கவில்லை, எனக்கு சிவன் தோன்றினார், எனக்கு பிரம்மா தோன்றினார், விஷ்ணு தோன்றினார், எனக்கு இயேசு தோன்றினார், அவர் தோன்றினார், இவர் தோன்றினார் என்று பார்க்கிறார். எல்லாம் உங்கள் மனம். நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ உங்கள் மனம் அதை உங்கள் முன்னோக்கி நிறுத்தும். நீங்கள் எதை ஆழமாக சிந்திக்கிறீர்களோ அதை உங்கள் மனம் உங்களுக்கு முன்னோக்கி நிறுத்தும். நீங்கள் ஒரு கடவுளை, ஒரு பிற மத கடவுளை ஆழமாக நினைப்பீர்களானால் அந்த கடவுள் உங்கள் முன் தோன்றுவார். நீங்கள் தோற்றுவிப்பது ஒரு மனம். நீங்கள் சிவனை நினைத்தால் சிவன் தோன்றுவார், விஷ்ணுவை நினைத்தால் விஷ்ணு தோன்றுவார், இயேசு கிறிஸ்துவை நினைத்தால் இயேசு கிறிஸ்து தோன்றுவார். பேயை நினைத்தால் பேயும் தோன்றும். பேய் இல்லை, உங்கள் மனம் முழுதாக நினைத்து அதை நினைத்தால் அது உங்கள் முன் தோன்றும். நீங்கள் எதை ஆழமாக நினைக்கிறீர்களோ அது உங்கள் முன் தோன்றும். சிவனும் இல்லை, விஷ்ணுவும் இல்லை. இல்லை என்று நான் கூறுவது ஒரு உருவமாக இல்லை, அது பஞ்சபூதமாக இருக்கிறது. செயல் விஷ்ணு வந்து செயலாக இருக்கிறார், ஒரு உருவமாக இல்லை. அதே போல் பெரும் உருவமாக இல்லை. நீங்கள் உருவாக்கி கொண்டு இப்படி தோன்றுகின்றால் அது அப்படி தோன்றும். இந்த உருவத்தில் சிவன் வர வேண்டும், இந்த உருவத்தில் விஷ்ணு வர வேண்டும், இந்த உருவத்தில் பேய் வர வேண்டும் என்று நீங்கள் ஆழமாக சிந்திப்பீர்களானால் அத்தனையும் உங்கள் முன் தோன்றி உங்களை பயன்படுத்தும் அல்லது உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்யும். கடவுளை நினைத்தால் ஆசீர்வாதம் செய்யும், பேயை நினைத்தால் உங்களை வந்து பயன்படுத்தும். இது எங்கேருந்து தோன்றுகிறது? உங்கள் மனத்திலிருந்து தோன்றுகிறது.
வெளியில் இல்லை. கடவுளை உள் தேடுங்கள், வெளியில் இல்லை. நீங்கள் ஆழமாக இருந்தால் அது வெளியே வந்து தோற்றமளிக்கும். பேய் என்று ஒன்று இல்லை. ஒருவன் பேயை பார்த்தேன் என்கிறான், ஒருவன் இல்லை என்கிறான். இங்கே பேயை தோட்டம் அளிக்க வைத்தது அவன் நினைவு. ஒருவனுக்கு தோன்றிய பேர் ஒருத்தர் தோன்றவில்லை. அவன் ஒழுங்காக இருக்கிறான், பயந்து கொண்டிருக்கிறான். பயந்து கொண்டிருப்பவனுக்கு முன்னால் தோன்றும், பாடாதவர்களுக்கு முன்னால் தோன்றாது. நீங்கள் எப்போதும் பேயை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருந்தால் அது இரவில் தோன்றும். அந்த தோற்றுவிப்பது மாயா பிம்பம் ஒரு மனதுதான். மாயா சக்தி நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது தோற்றுவிப்பார்.